இங்கே வந்து சூரியன் உதிக்கிறத வந்து பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாட்டு போட்டு அந்த சூரியன் உதயமாகும்போது சாமி கும்பிடுவாங்க எல்லாம். அந்த காற்று அடிக்கிற கடல் காற்று கடல். கடலை பார்த்தா கடல் மாதிரியே தெரியாது. ஏன்னா 5:45 ஒரே பனி மூட்டமாக இருக்குது. அந்த பனி மூட்டத்தில் எந்த ஒரு விஷயமே தெரியாது. நான் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடல் எல்லாமே அழகாக தெரியும். இங்கே பாருங்கள், திருவள்ளுவர் சிலை நைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. நாங்கள் வந்தப்போ பகல் டைம்ன்றதுனால அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கும் லைட் எதுவுமே போடலை. அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு பாறை அந்த இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. இப்போ திருவள்ளுவர் சிலைக்கும் அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கும் இடையில ஒரு கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் எப்படியோ கடலுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இதுக்கு மேலே சன்ரைஸ் உதயமாகிறத பார்த்துட்டு அப்படியே மேரேஜ் கிளம்பணும். கரெக்டாக ஒரு 7 மணிக்கு சன்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சன்ரைஸை முடிச்சுட்டு அப்படியே மேரேஜ் கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஓகே வாங்க, நான் உங்களுக்காக நான் வந்து சன்ரைஸை காட்டுறேன். ஆமாம், எவ்வளோ பேர் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக உட்காந்துருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க நிறைய பேர். அம்மா வந்து இப்போ சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ தான் அந்த மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகுது. வெல்கம் டு சரண்சி ஆஃபீஸில். நாங்கள் இப்போ வந்து சன்ரைஸ் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய அழகா சூரியன் வர லேட் ஆகிறதுனால நானும் அம்மாவும் கடலில் நின்றுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அம்மா வந்து கடலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கன்னியாகுமரி வந்தப்போ வீடியோ எடுத்தோம். அந்த இடத்துல உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ரீல்ஸை பண்ணிட்டு போனோம். மறுபடியும் வந்து அந்த இடம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. கரெக்டாக 7 மணிக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சு. அப்பா பயங்கரமாக இருக்கு.
மேகக்கூட்டம் நிறையா வந்துச்சு. இந்த மேகக்கூட்டத்திலேருந்து சூரியன் வெளியே வர முடியாமல் கவிதாயப்பட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கா. ஒரு வழியாக சூரியன் வந்துருச்சு. 4 மணிக்கு பார்க்குறது இப்போ எத்தனை மணிக்கு பார்க்குறாரு? எத்தனை மணி ஆகுது? மணி 7 மணி ஆகுது. 7 மணி ஆகுது. 4 மணிக்கு 3 மணிக்கு பிள்ளை சூரியனை பார்த்து எந்திரிச்சு சாமி கும்பிட்றதில்ல. இப்போ 6 மணிக்கு பார்க்குது. என்ன அர்த்தம்? அது ரொம்ப வருத்தம், எனக்கு ரொம்ப வருத்தம். ரொம்ப கொடுமை. இந்த டைமில் சூரியன் வருது, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது. போகிற 10 மணி 12 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சு சூரியனை பார்க்குறாங்களா? தட்டி எழுப்புனாலும் எழுந்திருக்க முடியல. நீ அதிகமாக என்னை இன்சல்ட் பண்ணுற, உன்னை கேமராக்குள்ள விட மாட்டேன். உங்கள் பா சூரியன் வந்துருச்சு. என்ன சூரியன் வந்துருச்சு? சூரியன் வந்துட்டா இன்னைக்கு பார்த்துட்டேன் வெள்ளனே. இன்னைக்கு வெள்ளனை பார்த்துருக்கு. எத்தனை நாளாலாம் பார்க்கல. எத்தனை நாளாக 12 மணிக்கு பார்த்தேன். இன்னைக்கு தான் 6 மணிக்கு சூரியனை பார்த்துருக்கு. 12 மணி வரைக்கும் தூங்குவேன். சூரியன் வந்தால் நான் வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கு. வேற கும்பிட்றேன். எனக்கு பதில் நீ சேர்த்து கும்பிடுமா? அப்படி வருவாரு. ஒரு வழியா சூரிய உதயத்தை பார்த்துட்டேன் மக்களே. பார்த்தீங்களா, சூரியன் உதயத்தை பார்த்துட்டோம். 4 மணிக்கு பார்க்க வேண்டிய சூரிய உதயம். சும்மா லீவ் விடாதற. 12 மணிக்கு சூரியனை பார்க்கறது இன்னைக்கு 6 மணிக்கு பார்த்துருக்கிறேன்னு யோசிச்சு பாரு. என்ன போய் எழுப்பி எழுப்புனாலும் எந்திருக்க மாட்டேங்க. 7 மணிக்கு பார்க்க வேண்டியது. சரி, சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். கும்பிடுப்பா, கும்பிடு. இன்னைக்கு வெள்ளனே வந்து சூரியனை பார்த்துட்டு கும்பிடு.